கணவசின் குரல் இனிய இதயங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தலைப்புச் செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகளாக தாயகம் மற்றும் இலங்கை அதனோடு அண்டிய பிரதேசங்களை சார்ந்த உலகச் செய்திகள் உள்ளடங்களான பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். இனிய பல செய்திகளுடன் இன்றும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பெட்ரோல் பிரச்சினை காரணமாக பாராளுமன்றத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிக்கிடையில் நடந்த விவாதங்கள் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு தனது சமூக ஊடகங்களினூடாக வெளியிடப்பட்டு வருகின்றது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கை ஜெனீவாவில் இன்று சமர்ப்பிப்பு. போதை மாத்திரைகளுடன் சுதுமலையில் 2 கைது. செம்மணி புதைக்குழியின் சாட்சியங்கள் அளிக்கப்படலாம். நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு. வல்வை படுகொலைகளின் வாக்குமூலங்கள் நேற்று வெளியீடு. 125 கிலோ கஞ்சாவுடன் மாதகளில் 2 கைது. வவுனியாவில் இருந்து வந்த STF அதிரடி நடவடிக்கை. ஜனாதிபதி அனுராக் குமார் திசாநாயக்க அவர்கள் ஜப்பான் செல்கின்றார். மணல் கடத்திய டிப்பரை சுட்டு பிடித்தது போலீசார், 1 காயம். எரிபொருளுக்கு தட்டுப்பாட்டுக்கு வாய்ப்பில்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடரும் போன்ற செய்திகளை பார்க்க போகின்றீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை பார்க்க ஆர்வமுள்ளவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதுவரை எமது காணொலியை தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெல் ஐக்கோனை அழுத்துங்கள், ஓல் என்ற பட்டனையும் அழுத்துங்கள். நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கை ஜெனீவாவில் இன்று சமர்ப்பிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமையின் பேரவையின் 58வது அமர்வு ஜெனீவாவில் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று சமர்ப்பிக்க உள்ளார். பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் போன்றவற்றில் இலங்கையின் உள்ள நிலைமை தொடர்பாக அவர் தனது வாய்மூல அறிக்கையை சுட்டிக்காட்ட உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை தொடர்பான தனது கடைசி அறிக்கையில் இலங்கையின் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கு சர்வதேச சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் இலங்கை அதை நிராகரித்தது. இலங்கையின் இறுதிப் போரில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் வெளியக பொறிமுறை மூலம் தகவல்களை திரட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தனது வாய்மூல அறிக்கையில் குறிப்பிடப்படவுள்ள பதிலும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் கருத்து தெரிவித்த இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கோரத் நம்பகமான உள்ளக பொறிமுறை மூலம் விசாரணைகளை மேற்கொள்ள இலங்கை திட்டமிட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இறமையுள்ள எந்த நாடும் வெளியக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்திருந்த அவர் வெளியக பொறிமுறையை வலியுறுத்துவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணைக்கு முரணானது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த பின்னணியில் இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தனது வாய்மூல அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு வாய்ப்பு ஏதுமில்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. நாட்டில் 3 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்புள்ளது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தற்போது எரிபொருள் இருப்பு இன்று திங்கட்கிழமை காலை வரை மட்டுமே போதுமானது என்று எரிபொருள் விநியோகத்தர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளதாவது: நாடு முழுவதும் நேற்று 1581 முன்பதிவுகள் பெற்றுள்ளோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. எனவே எரிபொருள் பற்றாக்குறை நிலவுவது ஆகஸ்ட் மாத இறுதி வரை எரிபொருளுக்கான முன்பதிவுகளை செய்துள்ளோம். நாட்டின் எரிபொருளுக்கு பற்றாக்குறை நிலவ வேண்டுமானால் அதன் இருப்பு முடிய வேண்டும் அல்லது எரிபொருளை முன்பதிவு செய்வதற்கான நிதி பிரச்சனை இருக்க வேண்டும். இந்த சிக்கல் எதுவும் தற்போது இல்லை என்றார். ஜூன் மாதத்தில் மின்கட்டணம் திருத்தம். நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்தது. ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு முறை மேற்கொள்ளப்பட உள்ளது. அதேவேளை மின்சார உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாகவும் கட்டணம்
அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைகுழியில் சாட்சியம் அளிக்கப்படலாம். நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு. செம்மணி புதைகுழியுடன் தொடர்புடைய மனித எலும்பு எச்சங்களே அண்மையில் செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எலும்பு எச்சங்களோ என்ற சந்தேகம் உள்ளது. அந்த பகுதிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்படக்கூடும். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, செம்மணி புதைகுழி வழக்கில் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்பது பிரதான குற்றச்சாட்டாகும். அந்த உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த காலங்களில் அங்கு அகழ்வுகள் நடத்தப்பட்டிருந்தன. வடக்கு கிழக்கில் கொக்குத்தொடுவாய் மற்றும் மன்னார் பாலத்துக்கு அருகில் உள்ள சதோசா கட்டடத் தொகுதியில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தற்போது செம்மணியிலும் மனித எலும்புகள் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இங்கே புதைகுழிகள் தொடர்பில் எந்த நெறிமுறையும் கடைப்பிடிக்கப்படுவதில்லை. என் அறிவுக்கு எட்டியவரை தெளிவான நெறிமுறை பின்பற்றப்படுவதில்லை. இதற்கு நிதி பற்றாக்குறை காரணம் காட்டப்படுகிறது. இந்த விடயங்களை அவசரமாக கவனிக்க வேண்டும். மன்னார் கொக்குத்தொடுவாய் ஆகிய 2 இடங்களிலும் இழுபறிந்தே காணப்படுகிறது. அதனாலேயே யாழ்ப்பாணத்திலும் செம்மணி ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டு அளிக்கப்படலாம் என்று அஞ்சுகின்றோம் என்றார். எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடரும். யாழ்ப்பாணம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாதென்றும் போதிய எரிபொருள் இருப்புகள் உள்ளன என்றும் எரிபொருள் நிரப்பு நிலைய தகவல்கள் இன்றும் எரிபொருள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டதுடன் போதிய எரிபொருள் இருப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை எரிபொருள் வளமை போன்று விநியோகிக்கப்படும் என்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கிளப்பிய வதந்திகளை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் அதிகளவான எரிபொருள்களை கொள்வனவு செய்ததாலேயே தற்காலிக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. ஆயினும் எரிபொருள் விநியோகம் இன்றும் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வதந்திகளை நம்பி பெட்ரோலை அதிக அளவில் சேமிக்க வேண்டாம். அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் எரிபொருள் வளமை போன்று கிடைக்கும் என்று தெரிவித்தார். இதேவேளை நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்ற போதிலும் நேற்றும் பவுசர்கள் மூலம் சகல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகம் இடம்பெற்றது. இதனால் வடக்கு மாகாணம் உள்ளிட்ட நாட்டின் சகல பகுதிகளிலும் எரிபொருளுக்கான வரிசைகள் நேற்று காணாமல் போயிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. போதை மாத்திரைகளுடன் சுதுமலையில் 2 கைது. யாழ்ப்பாணம் 1600 போதை மாத்திரைகள் உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சுதுமலை இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று மானிப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். மானிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய சுதுமலையில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். அவர்களிடமிருந்து போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மானிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி ஜெயந்த குணதிலகவின் வழிகாட்டலில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஜப்பான் செல்கின்றார் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க ஜப்பானுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கோரத் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்காவின் ஜப்பான் பயணத்துக்கான திகதி இந்த வாரம் தீர்மானிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் ஐரோப்பாவுக்கான பயணத்தில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 125 கிலோ கஞ்சாவுடன் மாதகளில் 2 கைது. வவுனியாவிலிருந்து வந்த STF அதிரடி நடவடிக்கை. மாதகளில் 125 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் கஞ்சா உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவிலிருந்து வந்த விசேட அதிரடிப்படையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வீடொன்றில் பதுக்கப்பட்டிருந்த கஞ்சாவை கைப்பற்றியுடன் சந்தேக நபரை கைது செய்து விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபரை சான்று பொருளுடன் இளவாலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இளவாலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மணல் கடத்திய டிப்பர் சுட்டு பிடித்தது போலீசார். ஒருவர் காயம். பருத்தித்துறையில் சட்டவிரோதமாக மணலேற்றியபடி உத்தரவுக்கு கட்டுப்படாமல் பயணித்த டிப்பரை போலீசார் துரத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி மடக்கி பிடித்தனர். பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் நேற்று காலை மணலேற்றி சென்ற டிப்பர் போலீசார் வழிமறித்தனர். போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையிலே டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஒருவர் காயமடைந்தார். அவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். டிப்பரில் இருந்த மற்ற ஒருவர் தப்பியோடியுள்ளார். அவரை கைது செய்யும் நடவடிக்கை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வல்வை படுகொலைகளின் வாக்குமூலங்கள் நேற்று வெளியீடு.
வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியீடு நேற்று வடமராட்சியில் நடைபெற்றது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தினால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய இராணுவத்தினால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வெளியிட்டனர். வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பெட்ரோல் தட்டுப்பாடு நாடு முழுவதும் நாடு முழுவதும் மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் வரிசையாக நிற்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன என்று எதிர்க்கட்சியினுடைய செயலாளர் பாராளுமன்றத்தில் கேள்வியை எழுப்பினார். இதன் காரணமாக பாராளுமன்றத்தில் அமளி துமளி நிலவியது. இதற்கான விளக்கங்களை ஆளுங்கட்சியினரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணெய் தாராளமாக மேலதிகமாக சேர்த்து வைப்பதற்கான நடைமுறைகள் காணப்படுகின்றது. எனவே எண்ணெய் தாராளமாக மேலதிகமாக சேர்த்து வைத்திருப்பது சம்பந்தமான ஒரு வரையறை இருக்கின்றது. 100 தொடக்கம் 102 வரை அந்த வரையறை இருக்கின்றது. இடையில் சேமிப்பில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதை சரி செய்வதற்கான வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சிறு தடங்கள் ஏற்பட்டன. பெட்ரோல் விநியோகத்தர்கள் லாபம் ஈட்டுவது 6 தொடக்கம் 10 ரூபாய் வரையாகும். எனவே பெட்ரோல் விநியோகத்தர்களால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இது எதிர்காலத்தில் சீர் செய்யப்படும். தீர்மானம் பெட்ரோல் விநியோகம் சொல்வதான தீர்மானங்கள் மற்றும் லாபம் ஈட்டும் விடயங்கள் சம்பந்தமாக விநியோகஸ்தர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனை இது என்று சொல்லியும், இந்த பிரச்சனை 2024 ஆகஸ்ட் மாதம் முன்னைய ஆட்சி காலத்திலிருந்து தொடர்கிறது என்று சொல்லியும், அந்த காலங்களில் இடம்பெற்ற குளறுபடிகள் மற்றும் லஞ்ச ஊழல்கள் போன்றவற்றை நீக்கும் முகமாக அன்று அரசாங்கம் எடுத்த கடுமையான முடிவுகளின் விளைவாக பெட்ரோல் விநியோகத்தர்களால் இவ்வாறான ஒரு பிழையான கட்டுக்கதை பரப்பப்பட்டது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது மொழிபெயர்ப்பில் கூறியிருக்கின்றார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பெட்ரோல் நெருக்கடி சம்பந்தமான ஆளும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் காரசாரமான வாதங்களின் போது அது சம்பந்தமான கருத்துக்களை முழுமையாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது பௌரா சமூக ஊடகத்தில் மொழிபெயர்ப்பாக வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.